கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். குரு பெயர்ச்சி பலன் 2025 கடகம். அதாவது பார்த்தீங்கன்னா, நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36க்கு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இப்போ ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி நடக்கும். இந்த ஒரு ரிஷப ராசியில் ஒரு வருடம் சஞ்சரித்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால கடக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியால் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன, கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் வழிபாடுகள்லாம் செய்யணும், இதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் குரு தான் முழு சுவர். 9 கிரகத்திலேயே முழு சுவர் குரு, முழு பாபி சனி. இப்போ இந்த முழு சுவர் அப்படிங்கிறதுனால குரு பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. குரு ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கோ, பிறக்கும்போது அவருடைய லக்கணத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்த இடத்தை பற்றிய அறிவை தேட வைப்பார் வாழ்நாள் முழுவதும் குரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கெட்டாலும் மேன்மக்கள் தான். அதனால் பார்த்தீங்கன்னா, குரு அவருடைய பார்வை பலன் சுபத்துவம் வாய்ந்தது. ஒரு கண்டம் பீடை ஏற்படக்கூடிய தசாபுத்தி நடக்குது, ஆனால் அங்கே குரு பார்வை இருக்குது. அதோடைய கெடுபலன், வீரிய பலன் குறையும். நல்ல பலன், கெடுபலன்கள் நடக்கக்கூடிய, அதாவது கெடுபலன்கள் நடக்கக்கூடிய தசாபுத்தி நடக்குது மறைவு ஸ்தானங்களில். அதே போல் நீச்சமாகி இந்த அவயவ பாதகாதிபதி திசை நடக்குது. இந்த மாதிரியான நேரங்களில் பார்த்தீங்கன்னா, குரு பார்வை இருக்கும் பொழுது அதனுடைய கெடுபலனுடைய வீரியம் குறையும். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற முறை. சுபகாரியங்கள், அனைத்து விதமான சுபகாரியங்களை நடத்தி தருபவர், தடையில்லாமல் நடத்தி தருபவர் குரு பகவான். அதே போல் பார்த்தீங்கன்னா, குரு புத்திரக்காரகன், குழந்தை, அதாவது அதிலும் குறிப்பாக ஆண் குழந்தைக்கு காரகத்துவம். அதே போல் பார்த்தீங்கன்னா, குரு தனகாரகன், ஒருவருடைய பணத்துக்கு அதிபதி. பணம் எவ்வளோ, பணம் அவருக்கு சேருமா சேராதா, பணம் அவருக்கு நிலைக்குமா, அவருக்கு எப்படியெல்லாம் பணம் சேரும், இது எல்லாமே குரு பகவான். அதாவது பணத்துக்கு அதிபதி, தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதே அந்த நாட்டுடைய தங்கத்துடைய இருப்பை வச்சு தான். அந்த தங்கத்துக்கு காரகத்துவம் யார் அப்படின்னா குரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் அப்படிங்கிறது ஆன்மீகம், அதாவது டிசிப்ளின், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியான டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர், இறைவனை சுட்டி காட்டுபவர் குரு பகவான். அப்போ இப்படியாப்பட்ட குரு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு, கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 6க்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. 6ஆம் இடம்ங்கிறது என்ன, நோய் எதிரி, வம்பு வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த 6க்கும் 9க்கும் உடைய குரு கடந்த ஒரு வருஷமா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்தார். எங்களுக்கு லாபஸ்தான குரு லாபத்தையே தரலிய கடகராசிக்காரவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அஷ்டமச்சனி நடந்தது. இந்த அஷ்டமச்சனியால் இந்த 11ஆம் இடத்துடைய குரு நல்ல பலன்களை அனுபவிக்க முடியல கடகராசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிது. ஆனால் அந்த லாபகுரு அப்படிங்கக்கூடிய அந்த 11ஆம் இட லாபகுரு அப்படிங்கிற அந்த நல்ல பலன்களை அனுபவிக்க முடியல. காரணம் அஷ்டமச்சனி. இப்போ ஆனால் கடகராசிக்கு அஷ்டமச்சனி மார்ச் 29 பங்குனி மாதம் 15ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. சரி, மழை விட்டும் துவானை விடாத மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் குரு மறைகிறார். இப்போ அதானாலும் குரு மறைஞ்சாலுமே சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 12ஆம் இடத்துக்கு குரு வரார் அப்படின்னா 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், 12ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். ஏன்னா வரவை விட அதிகமான செலவு, தேவையில்லாத ஆடம்பர செலவு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அத்தியாவசிய செலவே நிறைய வரவுக்கு அதிகமான செலவுகளாக மாறிப்போம். செலவுகளை கட்டுப்படுத்தணும், அதுக்கான வழியை தேடணும். ஏன்னா செலவு கைமீறி போய்கிட்டே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா, 12ல் குரு வந்த பொழுதுதான் ராவணன், 10 தலை ராவணன் ஸ்ரீராமர் கையால் அடிபட்டு இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள் கவனமாக இருக்க வேண்டும், இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா, 12ல் குரு இருக்கும் பொழுது பொருளாதார சம்பந்தமான சிக்கல்கள்,
ஏற்படும். பொருளாதார மந்த நிலை, கொடுக்கல் வாங்கல் சீராமல், கொடுத்த இடத்த பணம் வராமல் இருக்கிறது, நீங்கள் கேட்ட இடத்த கடன் கிடைக்காம இருக்கிறது, நீங்கள் கொடுத்த பணம் வந்து வர சேர்றதுல ஒரு சில தடை தாமதம், இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்யும் 12ஆம் இடத்து குரு. 12ல் குரு இருக்கும் பொழுது. அதே போல் கண் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 12ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னாலும் அந்த ஸ்தானத்திலிருந்து குரு 5, 7, 9 இப்படி 3 விதமான பார்வை பார்ப்பார். இப்போ கடகராசிக்கு 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். அப்போ அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது நன்மை. வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமாக இருக்கும். அதே போல் தாயார் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாங்க இல்லையா, 4ஆம் இடங்கிறது அசையா சொத்து. ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, வாகனத்தை தொழிலாக செய்கிறவங்க, புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் ஏன்னா விரயம் நடக்கணும் இல்லையா, அப்போ அது சுப விரயமாக மாத்திரம். இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்தை பார்க்குறார். தாயாருடைய ஆரோக்கியமெல்லாம் சீர்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7வது பார்வையாக குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடங்கிறது என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். இன்ன வரைக்கும் எதிரியாக இருந்தவங்களாம் நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு. ஏன்னா எதிரி ஸ்தானத்தை குரு பார்த்தா அவங்களுடைய மனசு மாறி நண்பர்களாக ஆகக்கூடிய அமைப்பு. அதே போல் இந்த பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சீராகக்கூடிய அமைப்பு. அதே போல் கோர்ட்டு கேஸ் இருந்தால் அதில் சாதகமான முடிவுகளை பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான உத்தியோக சம்பந்தமாக 2 வருஷமாக எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது இல்லையா. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் பதவி உயர்வு, பதவி சம்பந்தமான அதுக்கு ஏற்ற சம்பளம், இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடங்கிறது என்ன? மறைவு ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், அசிங்கம், அவமானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம், விபத்து ஸ்தானம். அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா இது எல்லாமே நன்மையாக இருக்கும். அசிங்க அவமானத்தை தவிர்ப்பது, அதே போல் விபத்துகளை தவிர்ப்பது. அதேமாரி 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம். அப்போ குரு பார்க்குறாரு அப்படின்னா அது அங்கே நன்மை மட்டும் நடக்கும். அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, அதாவது எதிர்பார்க்க முடியாமல் திடீர்னு ஒரு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத பொருள் வரவு, எதிர்பாராத தனவரவு, இந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ பார்வை பலம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. ஆனால் 12ஆம் இடத்து குரு அப்படி இருக்கும் பொழுது செலவுகளை மட்டும் கட்டுக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுக்கும்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ஏன்னா சரியான விசாவா, பாஸ்போர்ட்டா அப்படின்னு பார்க்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா அயன, சயன, போகஸ்தானம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு விஷயத்துக்காக 2 தடவை 3 தடவை அலையக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் காரியங்கள் வெற்றி பெறும். அதே போல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்து குரு அப்படி இருக்கும் பொழுது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த குரு பகவான் 12ல் இருக்கிறது படி கோச்சாரப்படி பெருசாக நன்மை செய்யாதுமாங்க. ஆனால் அவருடைய பார்வையில் நன்மை செய்யும். இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயிலில் குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது. வியாழக்கிழமை பெரிய பெரிய ஜீவசமாதிகள், வியாழக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடுகள், பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதிகள்லாம் சென்று வழிபாடு செய்கிறது. ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று வியாழக்கிழமை மஞ்சள் பட்டெடுத்து சார்த்தி பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது, இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது குரு உங்களுக்கு முழுமையாக பாசிட்டிவாக செயல்படுவார் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி முடிஞ்சது, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு 12ல் மறைகிறார் அப்படிங்கும் பொழுது விரைய குருவாக இருப்பார். செலவுகளில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா பணத்தை எவ்வளோ பெரிய சேமிப்பு இருந்தாலும் அதை காலி பண்ணுறதுக்கான வேலையை செய்வார். அதை சுப செலவாக மாற்றிங்க. வீடு கட்டுறது, இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் மேலே செலவு செய்து அதை சுப செலவுகளாக மாற்றும்போது குரு நன்மைகளையே அதிக அளவு செய்வார் கடகராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பாக்கியாதிபதி, 6க்கும் 9க்கும் உடையவர். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் இல்லையா, அதுக்கு அதிபதி. அப்போ அவர் போய் 12ல் மறைகிறார் அப்படின்னா தந்தை வழி ஒரு சில செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தொலைதூர பயணங்களில் கவனமாக இருக்கணும். ஆனால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். தொலைதூர சம்மந்தமாக பாஸ்போர்ட் விசாலாம் உடனே நடக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக சரியான இடத்துக்கு தான் போகிறோமா அப்படின்னு பார்க்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா
6ஆம் இடத்ததிபதியும் அவர் தான். பொதுவாக 6ஆம் இடத்ததிபதி 12ல் இருந்தால் என்ன அர்த்தம்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகம். ஏற்கனவே குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9வது பார்வையா, பாக்கிய பார்வையா பார்க்குறாரு. அதோட விபரீத ராஜயோகம் செயல்படுகிறது. ஆக எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக விபரீத ராஜயோகமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.